இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அதிமுகவில் மிக முக்கிய பொறுப்புகள் எல்லாம் இருந்த திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் இணைஞ்சிருக்கிறாங்க. இது குறித்து அதிமுகவுடைய முக்கிய தலைவர் முன்னாள் அமைச்சர் திருமதி வளர்மதி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காங்க. மேடம், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைந்தது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் மேம். சார், அவர் அதிமுகவில் இருந்து இப்ப போயிருக்கிறாருன்னா அதிமுகவினுடைய தொண்டர்களின் ரத்தத்தை குடிச்ச அட்டப்பூச்சி. சொல்லுங்க மேடம். அவருக்கு முகவரி தந்தது ரெட்டை இலை, முடிசூட்டியது ரெட்டை இலை, பாலை குடிச்சிட்டு விஷத்தை சக்கிற பாம்பு, பாவ மூட்டை, எதிர்த்து நின்ற கால்கள் இன்னைக்கு எதிரியின் கால்களை நக்கி கிடக்குது. மானம் பெரிதுன்னு வாழ்ந்த இயக்கத்தை விட்டுட்டு ஈனம் சுமந்து சென்றால் இனி எங்க இருக்கு ஓ முகவரி? பச்சை பாம்புன்னு நினைச்சோம், படமெடுத்து ஆடும் விஷ பாம்பு என்பதை இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். நிழலே துணைக்கு வராத நீ எல்லாம் தலைவனா? நிழலே துணைக்கு வராத நீ எல்லாம் தலைவனா? கல்லறைக்கு போனாலும் அந்த கல் கூட உன்னை காரி துப்பும். துரோகம் என்றால் இனி எட்டப்பன் பெயர் அழிக்கப்பட்டு உன் பெயரே உச்சரிக்கப்படும். துரோகம் என்றால் நீ எட்டப்பன் பெயர் அழிக்கப்பட்டு உன் பெயரே உச்சரிக்கப்படும். ஒரே ஒரு கேள்வி மட்டும், அதிமுகவில இருந்து நீக்கப்பட்டதுனால தானே மேடம் அவரு திமுகவில் இணைந்தார்? அவராக அதிமுகல இருந்து அவரா போய் டைரக்டா திமுக இணையில இல்ல இல்லையா சார்? இவர் ஏற்கனவே திமுக சட்டசபையிலேயே திமுக கலைஞர் தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச, எங்க குடும்பத்துக்கு நல்லா பழக்கப்பட்டவர், அவர் பாட்டுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சட்டசபையில ஏற்கனவே பாட்டு பாடி காட்டினவர் தானே. அவர் வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னவர் தானே சார் இவரு. அதெல்லாம் விட பெரிய வேடிக்கை விரட்டதுக்கு பிறகுதான் போனாங்கன்னு எப்படி சார் சொல்வீங்க? அதாவது எல்லாரும் சேரலும் நேத்தி கூட பேட்டி கொடுக்குறாரு, எல்லாரும் ஒண்ணு சேரணும் என் கொள்கைதான் அப்படின்னு போதியில வச்சு பேட்டி கொடுக்குறாரு. அம்மா படத்துக்கு மாலை போட்டுட்டு எல்லாரும் ஒண்ணு சேரணும்னு கொள்கை இருக்கிறவரு சட்டசபையில கருணாநிதியுடைய வசனம் எனக்கு பிடிக்கும், பராசக்தி வசனம் எனக்கு பிடிக்கும் அப்படி அவர் படத்தை போட்டு எல்லாம் காட்டிட்டு சட்டசபையில அவரை சார்ந்திருக்கிற எம்எல்ஏ பாராட்டி இருக்கிறத பார்த்து ரசித்ததுக்கு பிறகு அவர் எப்படி சார் அதிமுகவுல நாங்க ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அவரு நிரந்தரமா போயிட்டாரு. இங்கே வேற ஒண்ணும் இல்ல. நன்றி மேடம், உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.